இன்றைய தியானம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். லூக்கா 10:41-42. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடத்தில் பேசின இந்த வசனத்தை, 41ஆம் வசனத்தை வாசித்து, அநேக வேளையில ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த கவலையை, அந்த கலக்கத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்க போகிறோம். மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவளை அங்கு வாழ்த்துகிறதை 42ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து அநேக முறை அந்த வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் கூட அந்த மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிற அதே வேளையில் மார்த்தாளை போல அநேக காரியங்கள், 1-2 இல்லை, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறனே ஆண்டவரே, அந்த குணாதிசயத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். மார்த்தாளை போல தான் நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க நம்ம எல்லாருக்குள்ள இருந்தோம் அந்த கவலை, அந்த குறை, அந்த கலக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஜெபிக்க போகிறோம். லூக்கா 8:14 வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதையை குறித்ததான காரியங்களை சொல்லிட்டு வராரு. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இந்த 14ஆம் வசனத்தில் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லும்போது அவங்க வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். யாரு? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்குதான்? கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கை கூட இந்த வசனத்தை போல தான் இருக்குன்னு சொல்லி இந்த வசனத்தை கேட்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மில் அநேகரையோ இல்லை எல்லாரையுமோ உணர்த்துவாரனால், அப்பா, வசனத்தை கேட்கிற நாங்கள் பிரபஞ்சத்திற்குரிய கவலையினால் ஐஸ்வர்யத்தினால் சிற்றின்பத்தினால் நெருக்கப்படாதபடிக்கு நாங்கள் பலன் கொடுக்கிறவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யும் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். வசனத்தை கேட்கணும், கேட்டுட்டு அதை உண்மையும் நன்மையுமான நம்முடைய இருதயத்தில் அதை காத்து கொள்ளணும். காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும்னு ஜெபிக்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 21:34 வசனத்தில் இயேசு சொல்றார், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. வாசித்த வசனத்திலலாம் அந்த கவலையை குறித்து டீட்டெயில்டாக இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நம்ம படிச்சுட்டு வரோம். மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறோமா? அல்லது இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலையினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோமா? அல்லது லௌகீக கவலையினால் நம்முடைய இருதயம் பாரம் அடைஞ்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். நம்ம என்ன செய்யணும்? பாரம் அடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள்னு சொன்னாரே இயேசு கிறிஸ்து. தேவையற்ற இந்த கவலை இதெல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க. எதை குறித்தும் லௌகீக கவலையும் வேணாம், உலக கவலையும் வேணாம், பிரபஞ்சத்திற்குரிய கவலையும் வேண்டாம்ப்பா. எங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான், இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், எங்கள் குடும்பம் ஏற்றுக்கொள்ளணும், நானும் என் வீட்டார் போல கர்த்தரை சேவிக்கணும். நீங்கள் வரும்பொழுது நாங்கள் எல்லாரும் அந்த விவேகமுள்ள 5 கன்னிகைகளை போல தீவட்டியோடு எண்ணெயோடு உங்கள் அறைக்குள்ள நுழையணும். அந்த ஒரு கவலை மட்டும் நமக்கு இருந்தால் போதும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 7:32-35 வரைக்கும் உள்ள வசனத்தில் ஒரு கவலையை குறித்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி
பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அப்ப நம்ம எதுக்கு கவலைப்படணும்? கர்த்தருக்குரியவைகளுக்காக. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கு வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். 35ஆம் வசனத்துல, இதை நான் உங்களை கண்ணில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையாருக்கு எழுதுகிறார். கவலைப்படாதீங்க, கர்த்தருக்குரிய காரியத்தில் மட்டும் கவலைப்படுங்க. உங்கள் இருதயம் கர்த்தரை பிரியப்படுத்தணும், உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அதை தவிர வேற ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எதுக்கு கவலைப்படுறோம்? மத்தேயு 6:25-34 வரைக்கும் இயேசு ரொம்ப அழகாக சொல்லுவார். எதை உண்போம், எதை குடிப்போம், அது நம்ம சரீரத்துக்குரியதுக்காகவே நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போன்னு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அதை குறித்து மட்டும் கவலைப்படுங்கன்றார். நாளைய தினத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும்னு சொன்னார். நம்ம எதுக்காக கவலைப்பட்டுருக்கோம்? ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இப்படி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். லூக்கா 10:41 மார்த்தாளை குறித்து நாங்கள் வாசி தியானித்தோம். ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து மார்த்தா கவலைப்பட்டு கலங்கினா நாங்களும் அநேக வேளையில் அப்படி தான் கலங்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, பிரபஞ்சத்துக்குரிய கவலை, லௌகீக கவலை, உலக கவலை, ஆண்டவரே பணம், ஆண்டவரே மற்ற காரியங்கள், குடும்பம், இதை குறித்து கவலைப்பட்டுருக்கோம். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை நாங்கள் உடுத்துவோன்னு ஆண்டவரே அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தருவீங்கப்பா. எங்களுக்கு ஒரே ஒரு கவலை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நானும் என் வீட்டாரும், நானும் என் கர்த்தருடைய ஜனங்களும், நானும் என் தேசத்தில் உள்ள எல்லா ஊழியர்களும் உம்மை நாங்கள் கண்டு கொண்டு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்பா. இது ஒரே ஒரு கவலையினால் இந்த காலையில் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள், குணப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், பின்மாற்றத்தில் போனவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக, சந்திப்பீராக, ரட்சிப்பீராக, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.